Hello friends, welcome to Kerala Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தேங்காய் வறுத்தரைச்ச மட்டன் குழம்பு செய்ய போறோங்க. இது நம்ம ரொம்ப ஈஸியாவே செஞ்சிரலாம். இதோட அந்த டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ வாங்க நம்மளோட சூப்பரான டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம மட்டன் குழம்பு செஞ்சிரலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க. இந்த மட்டன்லாம் நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன். இப்போ இது நம்ம குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். நான் இந்த மட்டன் வேக வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 விசிலே கொடுக்கேன். ஏன்னா இங்கே கிடைக்கிற மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். இப்போ இந்த மட்டன்லாம் குக்கரில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சோண்டு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம். வேகிறதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மட்டன்லேருந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வரும், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றணும். மட்டன் வேக வைக்கும்போது எப்போவும் உப்பு கரெக்டாக போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மட்டன் பீஸில் உப்புலாம் நல்லா பிடிக்கும் நம்ம குழம்பு செய்யும் போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இந்த மட்டன் வேகட்டும். அந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா வறுத்தரலாம். தேங்காய், அதுக்காக இதே மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் நான் இன்றைக்கி ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அப்படியே அது போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதிலே இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாங்க. சோம்பு சேர்த்து சோம்பையும் அது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சோண்டு மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன், இல்லைன்னா ஒரு 5-6 மிளகு, அப்புறம் கசகசா 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேங்க. கசகசா நம்ம குழம்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மிளகு சாப்பிட்றதுக்கு நம்ம மிளகு வரும்போது போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வறுத்துட்டு மசாலா இதில் மசாலாலாம் சேர்த்து 1/2 டீஸ்பூன், நாளைக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், அப்புறம் மல்லித்தூள் அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். தனியா தூள்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் மிளகாத்தூள் நான் காஷ்மீரி அது ஒரு டேபிள் ஸ்பூன் பண்ணுதேன் சேர்த்துக்க போகிறேன். இது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இதையும் சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகுது வரைக்கும் நம்ம மிளகாத்தூள் அப்புறம் வெங்காயம் வதக்கும் போது நம்ம இப்போ இதில் கரம் மசாலாலாம் எதுவும் ஆட் பண்ணல. அது கடைசியில் ஆட் பண்ணி எவ்வளோ நமக்கு தேவையோ மசாலாலாம் நல்லா பார்த்து சேர்த்துக்கணும். இது ஆற வச்சு மிக்ஸியில் மசாலாலாம் நல்லா வறுத்தாச்சுங்க. இதை ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி மசாலாலாம் நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி ஒரு பாத்திரம், இதே மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் விட்டுட்டு இதில் ஆனதும் 2 வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு ப்ரௌன் வெங்காயம் சீக்கிரம் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருங்க. இப்போ பாருங்க வெங்காயத்தோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நீங்கள் 1 பச்சை மிளகா இல்லை 3 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இன்னைக்கு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா நம்ம அந்த மட்டன் வேக வைக்கிறதுலையும் சேர்த்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசனை எல்லாம் போகணும். இதையும் போட்டு நல்லா இதோட பச்சை வாசனை போது வரைக்கும் இப்போ நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி கொஞ்சம் மறுபடியும் ஆட் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி டேபிள் ஸ்பூன் மசாலா வறுக்க ஆட் பண்ணுதேன். இது குழம்புக்கு நல்ல கலர், குழம்புக்கு நல்லா கலரும் அவ்வளோ காரம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்து இதெல்லாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக நறுக்கினது சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் எல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் மசாலாலாம் பாருங்க மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுங்க. இதில் குழம்புக்கு நம்ம தண்ணி எவ்வளோ தேவையோ மசாலாவை ஊற்றி அந்த அளவுக்கு தண்ணி இந்த ஜார் கழுவி ஊற்றி குழம்புக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதில் ஊற்றிட்டு அந்த அளவுக்கு தண்ணி தேவையான அளவு உப்பு அதையும் இந்த குழம்புல ஊற்றிடுங்க. நல்லா கொதிக்கணும். இதுக்கு தேவையான அப்புறம் நம்ம வேக வச்சு பார்த்து சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் வேக வைக்கும் போது குழம்பு கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். அதனால குழம்புல பார்த்து உப்பு போடுங்க. கொதிச்சதுக்கு கடைசியில் எல்லாம் சேர்த்ததுக்கு லைட்டாக உப்பு கம்மியாக இருந்தா நம்ம கொஞ்சம் வேக வச்சு சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வைக்கும் போது கண்டிப்பாக உப்பு போடணும். அப்போதான் நல்லா மட்டன் சூப்பராக பிடிக்கும். இல்லைன்னா நமக்கு குழம்பு சாப்பிடும்போது இப்போ மட்டன் உப்பு இல்லாமல் அப்படியே சப்புன்னு இருக்கும்.
அதனால மட்டன் வேக வைக்கும்போது கண்டிப்பாக பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இப்போ வந்து நம்ம வேக வச்ச அந்த மட்டனும் வந்து இந்த குழம்புல சேர்த்தாச்சு. கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. போட்டுடலாம். இந்த கொத்தமல்லி வந்து மட்டன் கொத்தமல்லி நல்ல ஒரு ஃப்ளேவர்லாம் இருக்கும். கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அதையும் போட்டுட்டு நம்ம கரம் மசாலா வந்து இப்போதான் சேர்க்க போகிறோம். உப்பு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபர்ஸ்ட்லாம் எதுவுமே சேர்க்கலாம். மசாலா வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதனால ஒரு 1.5 டீஸ்பூன். இப்போ இதில் வந்து நம்ம கரம் மசாலா நம்ம கரம் மசாலா ஸ்டார்டிங்கில் மசாலா வர நீங்கள் கடையில் வாங்குறது இருந்தால் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலான்னு. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா பாருங்க, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து பாருங்க, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சுறான தேங்காய் வறுத்தரைச்ச மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் வறுத்தரைச்ச மட்டன் குழம்பு திக்னஸ் இவ்வளோ போதுமே, அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பண்ணிடலாம். இல்லைன்னா திக்கா வேணும், கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு இன்னும் திக்கா வேணும், குழம்பு நல்லா வத்த வச்சு எடுத்துக்கலாம். நான் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சமையல் பிடிச்சி ஆறும்போது இன்னும் குழம்பு திக்காயிரும். இந்த சமையல் பிடிச்சிருந்தா சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. Bye bye.